ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காளான் கிரேவி. அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்துடலாமா? காளான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா அரைச்சிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக கறி மசாலா பட்டை எல்லாமே எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சட்டியை நல்லா காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு ஒரு 6லேருந்து 7 கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. நல்லா காயணும். நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மகிட்ட கறி மசாலா பட்டை எடுத்து வச்சுருக்கோம்ல, அது போட்டுக்கிறலாம். ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாமே சேர்த்துக்கலாம். பாருங்கள், அது நல்லா பொரியணும். அதுக்காக ரொம்ப அடுப்பை ஃபுல்லாக வச்சு அதை கருக விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சால் போதும். அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெங்காயம் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினா போதும். ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, இல்லை லேசாக வதங்கினா போதும் அப்படின்லாம் கிடையாது. நல்லா கண்ணாடி பதம் வர தொட்டிக்கு நல்லா நம்ம வதக்கிக்கிறலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஸ்லோ பண்ணணும்னு தேவையில்லை. பாருங்கள், இந்த நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் பெரிய ஸ்பூன் கிட்ட தான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா காளான் அதிகமாக எடுத்துருக்கிறதுனால நம்ம காளான் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கிக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலையை நம்ம எண்ணெயிலே போட்டோம்னா கருகிரும். அதனால் நம்ம வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறது நல்லது எப்பயுமே. அடுத்ததாக தக்காளி, கருவேப்பிலையும் தக்காளி வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கணும். அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அதுக்கு அடுத்ததாக நம்ம இஞ்சி, நான் சொன்னேன் தெரியுமா மசாலா அரைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மசாலா சேர்த்துக்கலாம். நான் என்ன மசாலா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் பாருங்கள், இந்த நல்லா எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விடணும். என்ன மசாலா அப்படின்னா சீரகம், மஞ்சள், கசகசா, பெருஞ்சீரகம், மிளகு, மஞ்சத்தூள் எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் நான் இதில் சேர்க்கலை, பொடியில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்ம புட்டு மாவு மாதிரி வந்திருக்கு. இதில் நம்ம மசாலா அரைச்சது போட்டோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இதில் அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இந்த மசாலா வேகிறதுக்காக நம்ம சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் 100 ml அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம 100 ml தண்ணி சேர்த்துட்டு கிண்டி விடையில் பாருங்கள், அந்த மசாலைக்கு சமமாக வரும். அதை விட அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ ஊற்ற தேவையில்லை. நல்லா இந்த அளவுக்கு கீழே பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா மசாலா வெந்துடும். இந்த பேஸ்ட் பதத்துக்கு இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், நல்லா மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துடும். இது மசாலா, வெங்காயம், தக்காளி மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம காளானே சேர்ப்போம் மசாலா வெந்ததுக்கப்புறம். ஏன்னா நம்ம அரைச்சி சேர்த்த மசாலா ஸ்மெல் வரக்கூடாது, அந்த பச்சை வாசம் இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா கொதித்து பச்சை வாசம் இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. கீழே பிடிக்கக்கூடாது, நம்ம அடிக்கடி கிண்டி விட்டுக்கிறணும். நல்லா மூடி வச்சோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியும். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காளான் சேர்த்துக்கலாம்.
காளான் வந்து நான் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்போ தான் ரொம்ப சிம்பிளாக மசாலையோடு மிக்ஸ் ஆகும். நல்லா வந்து கிளறி விடணும், எல்லா பக்கட்டும் மசாலா சேர்கிற அளவுக்கு கிளறி பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிளறணும். என்னடா நமக்கு வந்து தண்ணி பத்தலையே, ஈரப்பசை இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு, நம்ம கல் உப்பு தான் நான் சேர்ப்பேன். நீங்கள் என்ன உப்பு வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது கொதித்து வேகையில் அதுலேருந்து நமக்கு காளான்லேருந்து தண்ணி வரும் கொஞ்சமாக. அந்த அளவு போதும். நம்ம காளான் கிரேவி தான் செய்கிறோம். இது வந்து சிக்கன் கிரேவி அந்த டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம சிக்கன் கிரேவி வீட்டில் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அது வெந்து அதுலேயே தண்ணி வந்துருச்சு பாருங்கள். அது நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதுவே வெந்து இந்த அளவுக்கு நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். அவ்வளோதான். உங்கள்கிட்ட புதினா கொத்தமல்லி இருந்தது அப்படின்னா நல்லா மேலாப்பில் தூவி விட்டு இறக்கிடலாம். நல்லா கிளறி விடணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அரைச்ச மசாலா சேர்த்துருக்கனால கீழே பிடிக்கக்கூடாது, பிடிச்சிடாமல் இருக்கணும். பாருங்கள், கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா நம்ம இறக்கிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காளான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் நமக்கு காட்டிலேருந்து இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ இந்த நம்ம ஸ்டோரில் வாங்குகிற காளான் தான் கிடைக்கிது. அது கிடச்சிது அப்படின்னா இன்னும் ஹெல்த்தியானது. டாட்டா. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.